ஜெபம் செய்ய கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவ நிமித்தம் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரியதான சுருக்க ஜெபம்: ஆண்டவரே, உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்க்கிறவர்களை தவறாமல் என்றைக்கும் ஆதரித்து ஆளுகிறவரே, எங்களை உமது தயவுள்ள விசாரணையினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பும் உள்ளவர்களாய் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரை. The gospel reading is taken from the gospel according to St. Matthew chapter 11 verses 25 to 30. Matthew 11 verses 25 to 30. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது: பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தேவநாம மகிமைக்காக 34வது பாமாலையை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவர் தாமே நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தம் செய்வோம். 34வது பாமாலை, ஹீம் நம்பர் 34.
எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வியாழக்கிழமை காலை ஆராதனைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர், உண்மை நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம். கர்த்தாவே, கிருபையின் தேன இந்த வேளையிலுமே நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் தாழ்மையோடு கெஞ்சிரோம் ஆண்டவரே. அடியனை மறைத்து எங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே பேச வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு கெஞ்சிற ஆண்டவரே. மீட்பர் மூலம் பிதாவே, ஆமீன். Greetings to all in the matchless name of our Lord and Savior, Jesus Christ. I thank and praise God for giving me this opportunity to share His word in this Thursday morning service. Once a man driving his pickup truck on a village road saw a woman carrying a heavy load on her head and walking towards a village. So by seeing her, he stopped his truck and offered her a lift. With grateful heart, she thanked him and then she sat on the backside of the truck. After driving for some more distance, he was surprised to see her. Still, she was keeping that load on her head and she was sitting. Then he stopped his vehicle. Again, he came to her and told her, you can just keep the load on the truck, you can relax. Then she said, no, I don't want to bother you. So let it be like that. And then finally, after his force, she unloaded that load and then she was traveling. So now today, we are also having the same type of attitude. We are in a difficult situation. Everyone, not a particular type of people, rich or poor, everyone in this society, in this country or in this world, they are facing a lot of problems because of this COVID pandemic. We feel stressed, burdened, heavy. It is a reminder that we live in a fallen and broken world, filled with pain and suffering. But the Christian message is one of hope and joy, for Jesus offers us rest. He invites all of us to come to Him that we may find rest at His place. Today my topic is put down your burdens, which I have taken from Matthew chapter 11, verse 28. Come to me, all who labor and are heavy laden, and I will give you rest. As I said earlier, the world is filled with sorrow, and we need somebody's help to comfort us, to help us, to support us. But at this situation, we are not in a position to do so. Here in this verse, 3 sentences are given. Come unto me, all labors and heavy laden, and I will give you rest. Here, a wonderful invitation is given to us. The invitation is given by our Lord and Savior, Jesus Christ. Our Lord Himself has given this invitation to us to come unto Him. And if we ask a question to whom that invitation is made, here the answer is all that labor and are heavy laden. So this part means not only for the laborers, for everyone in this world, even for rich or poor, everyone. We cannot categorize because this COVID situation, this COVID is attacking everyone. And we are seeing the news that some people, they are booked a private flight and they are traveling to some other safer places.
And even I have read in the newspaper, I think about 1 month back, one entire family who was affected with COVID from Gujarat with a private flight they booked and they came to Chennai because there is lack of oxygen. Everyone is affected and suffering. And recently, I had a testimony of a person, a lady who is about in her late 20s, around 28 years old. She married just 2 years back. She came from a different faith. Her husband also has come from a different faith. While studying in a different schools, both of them accepted the Lord and Savior Jesus Christ. But they want to marry only a believer, and they were waiting for that. Through some common friends, they came to know each other. Then they married. Just last month, both of them were affected with COVID, and the husband died. At the age of 28, she became a widow. By hearing her testimony, many people cried. And then further she said, her unbeliever parents came to her, her mother came to her and asked, it seems, where is your God? So she said, I cannot explain, but I know where my God is. She said, I know my husband is in a better place. I am so happy he has been saved, he is in the better place. But now, I will tell them, now I am just waiting for some time. I will go and talk to them about who our God is. So, this situation is for everyone, not only for ordinary laborers and heavy laden, for even for the rich people also. And the third point here, from the verse we are learning is, He will give us rest. If we obey or respond to His invitation, we will have that rest in the Lord. So from this portion, actually, while I was meditating upon this word, I was remembering about Hannah. Her husband Elkanah, and he was having 2 wives, Benina and Hannah. And she was very much provoked by her counter. So, she was very much worried and struggled. And day by day, she used to provoke her. So, one day, she has decided to go to the Lord. If you read 1 Samuel chapter 1, verse 7, therefore she wept and did not eat, because Elkanah's first wife was provoking her. She wept and she did not eat. At this situation, she went to the temple of the Lord. She prayed. First she trusted the Lord, then she prayed to the Lord. Then next, she just relaxed. If you read chapter 1, verse 18, she went her way and ate, and her face was no longer sad. In verse 7, she did not eat. She went to the Lord and prayed. And afterwards, in verse 18, she was no longer sad. What a beautiful testimony we are learning from Hannah. Just 3 words. Trust the Lord, pray to Him, surrender yourself, pray to Him,
and just relax. So today at this situation, we also should learn the same thing from the life of Hannah. Just to trust the Lord, submit ourselves to the Lord and pray, and just to relax. So friends, today God invites us to give our worries to Him. We really have no choice but to surrender our future over to God. God alone knows our full story. We can trust His word when He says He will take care of us. So, friends, this Thursday morning, let us commit ourselves and surrender to the Lord. Trust only Him. He is there to take care of our burdens. And now we have to do only one thing, just to relax on the Lord's feet. May God bless these words. Thank you. Let us pray. Our most gracious Heavenly Father, thank you for giving us this wonderful opportunity to come together. Though we are not able to meet together in a physical manner, but still, Lord, where our hearts are united together, Lord, we bring our supplications, our concerns, and prayers unto thy holy name, O Lord. Lord, thank you for reminding us this morning through your word. Lord, you are asking us to put our trust in every situation which we go through prayer, so that in your own time, Lord, you are going to give an answer. Lord, thank you for an assurance. Thank you for the promise which you have given to each one of us this morning. Lord, I pray all our congregation members, those who are watching this online service, Lord, you continue to be with each one of them and you bless them, O Lord Jesus. Lord, whoever is suffering with the fear, with the sickness, O Lord, you stretch out your hand upon your children and you touch them and heal them completely, O Lord Jesus. Lord, we commit all our congregation members and the families, O Lord. You meet all their needs, Lord. Whoever's going through the struggles and difficult moment due to the lack of job and also other difficulties, O Lord, you continue to, Lord, meet all their needs, O Lord Jesus. Lord, when we put our trust in you, always you are there to help us. Lord, you continue to be with us and you bless us, O Lord. Once again, we commit the servant who brought this message. Lord, you continue to bless him and use him mightily in your ministry. You be with us and send us with your grace. We ask in Jesus' name. Amen. Now may the grace of our Lord and Savior Jesus Christ and love of the Father and fellowship of the Holy Spirit rest and abide with each one of us, now and forevermore. Amen. The Lord be with you. Let us depart in peace.